2021 சொந்த செலவுல சவக்குழியை தோண்டி கொண்ட திமுக 2023 தன் சொந்த செலவுல இப்ப சவப்பெட்டியும் அடிச்சுக்கிச்சு. படுத்து சவப்பெட்டியை மூடிக்க வேண்டியது, குழியில இறக்க வேண்டியது, ரெண்டு பாக்கி இருக்கு. திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் இது திராவிட மாடல் அரசு விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி குற்றச்சாட்டு? எங்க விடியல் வந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. பொதுமக்கள் 10 பேர் பல்ல பச்சையா புடுங்கி எரிஞ்சிருக்கிறா, அவன் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. குற்றவாளிக்கு என்ன மனோநிலை இருக்கு, அதே மனோநிலை ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இருக்கு. காவல்துறையை நோக்கி திமுகவினோட செயல்பாடு எப்படி இருக்குது, காவல்துறை மக்களை நோக்கி எப்படி செயல்படுது, இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அரசாங்கத்தில் நிர்வாகமே இல்லைன்னு தெளிவாடு. உங்க சரக்கை வாங்கி வெளியில வித்தவனையே நீங்க கைது பண்ணுவீங்க, கொள்ற அளவுக்கு நீங்க காவல்துறை நிலையத்தை வச்சு தாக்குவீங்கன்னா, டாஸ்மாகுள்ள சைனைடு கலந்த சாராயம் வித்து 2 பேர் செத்து போனாங்க. அதை செய்தவனுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எனக்கு வேற ஒருத்தரோட பிரச்சனைன்னா நான் காவல் நிலையத்தை அணுகலாம். எனக்கு காவல் நிலையத்தாலேயே பிரச்சனை வரும்னா நான் எங்க போய் நிற்பேன்ற கேள்வி வரும். அவ்வளோ பொதுமக்கள் இருக்கிறதுல காவல்துறை கண்ணத்துல பலார் என்று ஸ்ரீதரன் அரைஞ்சார். நீங்களும் நானும் காவல்துறை எதிர்த்து பேசிட்டு நீங்க வெளியில நடக்க முடியும். ஆனா திமுகவில் இருந்தா காவல்துறை கண்ணத்துல அரைஞ்சா கூட ஒரு நடவடிக்கை இருக்காது. தங்களுடைய கோர பல்லை இப்ப திமுக காட்டுகிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு தொட்டுப்பாரு, தட்டிப்பாரு, கிள்ளிப்பாரு, துறிஞ்சிப்பாரு அப்படின்லாம் எப்படி ஒரு கூச்சமே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் இப்படி வருது? ரகரம் நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2021 திமுக ஆட்சி வந்துச்சு, 2023 முடிஞ்சிருச்சு. இந்த 2023 வரை ஸ்டாலினோட திமுகவோட ஆட்சியை எப்படி மதிப்பீடு பண்றீங்க? நல்லா இருந்திருக்கா? மதிப்பு எப்படி? இன்னும் ஒரு முறை அதை மறுபடியும் நிரூபிச்சிருக்கு திமுக அரசு. இது ஒரு மக்கள் நலனில் தொழில் அக்கறை இல்லாத, நிர்வாக திறமையற்ற, ஊழல் லஞ்சம் மலிந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான அரசு என்பதை 2022 நிறுவி இருந்தது. அதை இந்த ஆண்டு அதை நிரூபிச்சிருக்குது, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த ஆண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 2023 பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மோசமான இருந்த திமுக இன்னும் படுமோசமான சூழ்நிலைக்கு நாட்டை இட்டு சென்றிருக்கிறது அப்படின்னு நான் இந்த ஓராண்டு செயல்பாடை வைத்து நம்ம புரிந்து கொள்கிறோம். 2021 சொந்த செலவில் சவக்குழியை தோண்டி கொண்ட திமுக 2023 தன் சொந்த செலவில் இப்போ சவப்பெட்டியும் அடிச்சுக்கிச்சு. இன்னும் படுத்து சவப்பெட்டியை மூடிக்க வேண்டியது, குழியில் இறக்க வேண்டியது, ரெண்டு பாக்கி இருக்குது. அது 24, 25 செஞ்சிருன்றது நான் நம்புகிறேன். திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் இது திராவிட மாடல் அரசு, இது விடியல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இல்லை, எங்கே விடியல் வந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். விடியல்னா என்ன? அவங்க குடும்பத்துக்கு விடியல்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியாக இருக்கும். அவங்களுக்கு விடியல் வந்திருக்கு. இந்த ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்ன அவரோட ஸ்டேட்மெண்ட் படி, அவர் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் சொன்னபடி அது வரைக்குமே 30,000 கோடி ரூபாய் இப்போ இத்தனை வருஷம் சம்பாதிக்காது, இந்த ஒரே வருஷத்துல இவங்க சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது விடியல் அரசு தான் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, மந்திரிகளுக்கு, அவங்க அந்த நிறுவனங்களுக்கு, அது போன்ற ஆட்களுக்கு அது விடியல் அரசு தான். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அது விடியாத அரசு தான். அது விடியல் என்பது இது இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு அரசினுடைய பண்பு நலன் என்ன, கூறு என்ன? முதல்ல மக்கள் நலன், ஊழலற்ற நேர்மையான ஆட்சி, திறமை வாய்ந்த நிர்வாகம் மிகுந்த ஆட்சி, இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இருக்கணும். அப்படி தானே ஒரு அரசு இருக்கணும். இந்த இதில் நிர்வாகம் என்பதே முழுக்க இல்லை, அப்படி தான் நம்ம பார்க்கணும். முக்கியமாக இப்படி எடுத்துப்போம், மற்ற எல்லா துறையும் நீக்கிட்டு ஐயா ஸ்டாலின் கிட்ட இருக்கிற காவல்துறை, அது ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்குது. அந்த துறை எப்படி செயல்பட வேண்டும் நீங்கள் பாருங்கள். ஒன்று, காவல்துறையை நோக்கி திமுகவினோட செயல்பாடு எப்படி இருக்குது, காவல்துறை மக்களை நோக்கி எப்படி செயல்படுது, இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இங்கே அந்த அரசாங்கத்தில் நிர்வாகமே இல்லைன்னு தெளிவாயிடும். இப்படி எடுத்துங்க. இந்த ஆண்டு ஆரம்பத்தில் பல்வீர் சிங்னு ஒரு ஏப்ரல் மே மாதங்கள்லேருந்து இந்த சிக்கல் ஆரம்பிச்சிச்சு. அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பி பல்வீர் சிங் என்ற ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்னா இன்னும் ஒரு முழுமையாக பணிக்கு கூட சேராத அப்படி ஒரு அலுவலர் 10க்கும் மேற்பட்ட தன்னோட அலுவலகத்துக்கு, காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு வந்த நபர்களை பல்ல பிடுங்கியிருக்கிறார். பல்ல பிடுங்கிறதுல ஒரு சில பேர் பல்ல பிடுங்கியிருக்கிறார். பல்லனா ஏதோ இந்த அனஸ்தீசியா போட்டு பல்ல பிடுங்கிறது இல்லை, சாதாரணமாக ராவாக கட்டிங் பிளேயர் வச்சு சினிமாவில் வர மாதிரி பல்ல பிடுங்கியிருக்கிறாரு.
அப்புறம் கல்லை வச்சு பல்ல தேய்ச்சிருக்கிறாரு, ப்ரஷ் பண்ணியிருக்கிறாரு, ரப் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு காவல்துறை ஒரு ரவுடியை கூட செய்ய முடியாத வேலை. ஒரு ரவுடி, ஒரு போக்கிலி என்ன செய்வான், மக்களை நோக்கி இல்லை ஒரு தனிப்பட்ட லாபத்துக்கு என்ன பண்ணுவான், தேவை ஏற்படும் போது மட்டும்தான் அவன் தாக்குவான், இல்லை இது மாதிரி வன்முறையாக நடந்துப்பான். ஒரு குற்றவாளிக்கு என்ன மனோநிலை இருக்குமோ அதே மனோநிலை ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இருக்கு. ஒருத்தர் குடும்ப பிரச்சனை, புருஷனுக்கும் பொண்டாட்டியும் தகராறுன்னு வந்தவனு கூட நீங்கள் ஆணுறுப்பில் தாக்கியிருக்காரு. அப்புறம் நாளைக்கு எப்படி அந்த புருஷன் பொண்டாட்டி கூட வாழ முடியும்னு தெரியல. அப்போ இந்த மனநிலை எப்படி வருது? சரி, இப்படி ஒரு மனநிலை வந்துடுச்சு இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இது அரசு மேலே தவறு இல்லைன்னு வச்சுக்கிறேன். அது வந்து தனிப்பட்ட அதிகாரியோட வன்முறையான மனோநிலை, அவரோட வக்ரம்னே வச்சுக்கிறேன். அப்படி ஒரு குற்றவாளி ஒரு அலுவலர் இருக்கான்னு தெரிய வந்தது இல்லை, அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? எத்தனை இது வந்து இணையதளம் பூரா வைரல் ஆன பிறகு, தொடர்ச்சியாக இது ஒரு செய்தியான பிறகு, செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு, இது மார்ச் ஏப்ரல் மேல ஆரம்பித்த பிரச்சனை, செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு இப்போ நவம்பர் கடைசியில் வந்து சேங்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவரை அந்த அதிகாரிகள் கைது செய்யப்படல. அவர் மட்டும் இல்லை, அவருக்கு துணை காவலர்கள், ஆய்வாளர்கள், காவலர்கள் ஒரு 14 பேர் மேலே, இவரும் இவர் மேலே சேர்ந்த ஒரு 14 பேரும் வழக்கு போடுறாங்க. எல்லோருமே வந்து பிணையில் விடுவிக்கப்படுறாங்க. பெயில் பாண்ட் எழுதி கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க. அப்போது இது என்ன, இது இப்போ இந்த சூழ்நிலையில் நான் ஒரு விசாரணைக்கு போனோம். காவல்துறைக்கு நான் எப்படி ஒரு விசாரணைக்கு போவேன்? யாரை நம்பி நான் போவேன்? எனக்கு வேற ஒருத்தரோட பிரச்சனைன்னா நான் காவல் நிலையத்தை அணுகலாம். எனக்கு காவல் நிலையத்தாலேயே பிரச்சனை வரும்னா நான் எங்கே போய் நிற்பேன்ற கேள்வி வருது. ஒன்று, அந்த அலுவலர், அந்த காவல் அதிகாரி அப்படி நடந்தது தவறு. அதை விட மிகப்பெரிய தவறு, காவல்துறை மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்காது. நீங்கள் இதை எப்படி பேரெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் அதிகாரிகளை, உங்கள் அமைச்சர்களை கைது பண்ண வர்றாங்க அமலாக்கத்துறைனா, அங்கீர் திவாரி நீங்கள் கைது பண்ணுறீங்க, உங்களால் அவங்க கைது பண்ண முடியுது. ஒரு அரசு துறையில் இருக்கிற அவங்களும் வந்து ஒரு காவல்துறை போன்ற ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு அதிகாரியை உங்களால் கைது பண்ண முடியுது. ஆனால் உங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்கள் அமைச்சர்கள் மேலே கை வைக்கிறாங்க, உங்களை ஊழல் வழக்கில் நடவடிக்கை எடுக்கிறாங்க, உங்கள் ஊழலை பற்றி குறித்து விசாரணை பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு காவல் பொறுப்பில் இருக்கிற காவல்துறை போல செயல்படுகிற ஒரு அமைப்பில் உள்ள ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க முடியுது. ஆனால் பொதுமக்கள் 10 பேர் பல்ல பச்சையாக பிடுங்கி எரிஞ்சிருக்கிறா, அவன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அதுக்கு வந்து நீங்கள் நாங்கள் பல்லாண்டுகள், இது இன்னொன்று காவல்துறையுடைய இயலாமை பாருங்கள். இப்படி ஒரு வழக்கு வருதுல்ல, ஏன் இந்த வழக்கை மாநில அரசு நடத்தாமல் சிபிசிஐடிக்கு ஏன் மாற்றுறாங்க? ரெகுலர் போலீஸில் வச்சுக்காம சிபிசிஐடிக்கு ஏன் மாற்றி உத்தரவு? அப்போ உங்களுக்கு இதை விசாரிக்க தைரியம் இல்லையா, துப்பு இல்லையா, அல்லது இதை நீங்கள் விசாரிக்காம யார் தலையில தள்ளிட்டு இந்த கேஸை ஒழுங்கடிக்க பார்க்குறீங்களா? அப்போது இது காவல்துறையின் செயல்பாடு முழுக்க சரியா இல்லை அப்படின்றது ஒரு உதாரணம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டிலிருந்து இயங்க வேண்டிய துறைகள். இது நம்பர் 1. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்கசாமின்னு ஒரு நபர் தென்காசிக்கு பக்கத்தில் கைது செய்யப்படுறாரு. அவர் எதற்காக கைது செய்யப்படுறாரு? தங்கசாமி, அவர் கூட இன்னொரு 60 வயது மதிக்கத்தக்க நபரும் கைது செய்யப்படுறாங்க. எதற்காக கைது செய்யப்படுறாங்கன்னா, டாஸ்மாக் சாராயத்தை, அதாவது அரசு விற்கிற சாராயத்தை வெளியில் கள்ள சந்தையில் இவங்க விற்றாங்கன்னு கைது செய்யப்படுறாங்க. அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுறார். 12ஆம் தேதி உட்படுத்தப்படுறார், ஜூன் மாதம். 13, 14ஆம் தேதி உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அவருக்கு சிறையில் இருக்கும்போது உடனே கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. சேர்க்கும் போது அவர் இறந்து போயிடுறார். இப்போ இறந்து போயிடுறாரு போது அதுக்கான ப்ரோப் வருது, அதுக்கான விசாரணை வரும்போது என்ன தெரிய வருதுன்னா, அவர் உடற்கூறாய்வு செய்த பொழுது 7 இடங்களில் மிக கொடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அப்போது 7 இடங்கள், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவர் ஒரு தவறு செய்தார்ன்றதை நம்ம வச்சுப்போம், அப்படியே வச்சுப்போம். விசாரிக்க இது என்ன அவ்வளோ பெரிய தேச துரோக வழக்கு போன்ற பெரிய குற்றமா, இல்லை நாட்டுக்கே அச்சுறுத்தல் விளைவிக்கிற குற்றமா? அப்படி இது குற்றம், நீங்கள் அவரோட தண்டனைக்கு உட்பட வேண்டியவர்னா, டாஸ்மாக்லேருந்து வாங்கிட்டு போன சரக்கு குடிச்சு சைனைட் இருக்குன்னு 2 பேர் செத்து போனான். நம்ம அதை பார்த்தோம். அவர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்படி நீங்கள் உங்கள் சரக்கை வாங்கி வெளியில் விற்றவனையே நீங்கள் கைது பண்ணுவீங்க, கொல்ற அளவுக்கு நீங்கள் காவல்துறை நிலையத்தை வச்சு தாக்குவீங்கன்னா, டாஸ்மாகுக்குள்ள சைனைடு கலந்த சாராயம் விற்று 2 பேர் செத்து போனான், 2 பேர் குடிச்சிட்டு செத்து போனானே, அதை செய்தவனுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போது எந்த ஒரு காரணம் இருந்தாலும் காவல்துறை கிட்ட பொதுமக்கள் போய் அணுக முடியுமான ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. சரி, காவல்துறையை நோக்கி இப்படி இருக்குது அப்படின்னா, காவல்துறை எப்படி மற்ற திமுகவினர் நடத்தப்படுது அப்படின்றது நமக்கு
அப்போ பெரிய அச்சத்தை ஏற்படுது. ஒரு டாஃபி ஆர்குமெண்ட் மாதிரி போகுது. காவல்துறை மக்கள் அதிகமாக துன்புறுத்துதா இல்லை திமுகவினர் அதிகமாக காவல்துறை துன்புறுத்துதான்னு பார்க்குற அளவுக்கு போட்டி மனப்பான்மையில் வருது. ஒன்று வேணாம். இப்போ நமக்கு இந்த ஆண்டு முடிஞ்சது இல்லை. இப்போ போன வாரம் என்ன ஆச்சுன்னா, சிதம்பரத்தில் கோவிலுக்கு ஒரு திமுகவை சேர்ந்த ஸ்ரீதரன் என்பவரும் அவரோட மனைவியும் சாமி கும்பிட போகிறாங்க. மூலஸ்தானத்தில் இவர் அண்ணாமலையாரை கும்பிட்டுறாங்க. பக்கத்தில் உண்ணாமலை அம்மன் சன்னதியில் போய் நிற்கிறாங்க. இவங்க பெரிய டிஎம்கே தௌலத்துங்கல்ல, அதனால் இவங்க போய் வழியை மறைச்சு நிற்கிறாங்க, புருஷனும் பொண்டாட்டியும். அப்போ அங்கே இருக்கிற பக்தர்கள் சொல்கிறாங்க, எங்கள் வழி விட்டு நிற்க சொல்லுங்கன்னு சொன்னால் இவங்க காதில் வாங்காத மாதிரியே இருக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற காவல்துறை அந்த அதிகாரி காந்திமதி அம்மா கிட்ட, பொறுப்பு அதிகாரிகிட்ட அந்த ஆய்வாளரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவனுக்கு தள்ளி நிற்க சொல்லுங்கள் அப்படி. இப்போ எப்படியும் இவங்க வரிசை தாண்டி தான் போனாங்க. அந்த அம்மா போய் கேட்குறாங்க, கொஞ்சம் ஓரம் தள்ளி நில்லுங்கன்னா, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சு, எங்களையும் நீ தள்ளி நிற்கிறியான்னு பேச்சுவார்த்தை ஏற்பட்டதில் அவ்வளோ பொதுமக்கள் இருக்கிறதுல காவல்துறை கண்ணத்தில் பலார் என்று ஸ்ரீதரன் அரைஞ்சாரா? நான் என்ன கேட்குறேன், நீங்களும் நானும் காவல்துறை எதிர்த்து பேசிட்டு நீங்கள் வெளியில் நடக்க முடியுமா, இருக்க முடியுமா? ஆனால் திமுகவில் இருந்தால் காவல்துறை கன்னத்தில் அரைஞ்சா கூட ஒரு நடவடிக்கை இருக்காது. இது தொடர்ச்சியாக சிக்கலான பிறகு சமூக வலைத்தளங்கள்லாம் வந்து பேசு பொருளான பிறகு ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது, ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது, ஆனால் கைது செய்யப்படல. அப்போ பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் என்ன முதல்ல வழக்கை பதிவு பண்ணல, இப்போ வந்து கைது பண்ணலன்னு நம்ம பத்திரிகையாளர்லாம் போய் கேட்கும்போது காவல்துறை உயரதிகாரி சொல்கிறாரு, அவர் அப்ஸ்காண்டிங்க, அவர் எங்கே தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி கைது பண்ணாததுக்கு காரணம் சொல்கிறார். உடனே நம்ம ஆளுங்க விடுவாங்களா பத்திரிகையாளர்கள், இவங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்ரீதரன் எடுத்து பதில் சொல்கிறாரு, நான் அப்ஸ்காண்டிங்லாம் இல்லையா, நான் ஊரில் தானே இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போது காவல்துறை மீதான தாக்குதலை கூட தற்காத்து கொள்ள முடியாத அளவுக்கு காவல்துறை இருக்குதுன்றது நம்ம புரியும். இது இந்த டிசம்பர் மாதத்தில் நடந்தது. ஆனால் இது ஒன்று தான் இல்லை, இதற்கு முன்னாடி 3 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, ஐயா KN நேருவும் திருச்சி சிவாவுக்கும் ஒரு சிக்கல். திருச்சி சிவா குடியிருக்கிற பகுதிக்குள்ள KN நேரு ஐயா ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறாரு. அவங்க திமுக அவங்க வரவேற்கிற போஸ்டரில் திருச்சி சிவாவோட பேர் விடுபட்டு போய், அதனால் கோபமடைந்த திருச்சி சிவா ஆதரவாளர்கள் KN நேரு வரும்போது கருப்பு கொடி காட்டுறாங்க. அதனால் கோபமடைந்த KN நேரு ஆட்கள் திருச்சி சிவா வீட்டில் இருக்கிற வண்டி, காரு, பைக்கை போய் உடைக்கிறாங்க. இதுவும் காவல்துறை ஆரம்பத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கலை. தொடர்ச்சியாக இது மீடியாவில் சிக்கலாகும்போது, இது வெளிப்படும் போது, பேசப்படும் போது ஒரு சில பேரை கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போன ஆட்கள், ஆதரவாளர்கள், திமுகவை சேர்ந்த நபர்கள் அங்கேயே காவல் நிலையத்திலே தகராறு செஞ்சு, காவல் நிலையத்தை சேரெல்லாம் உடைச்சி, காவல் நிலையத்தை தாக்கி, அங்கே காவல் பணியிலேருந்து ஒரு பெண் அதிகாரி, நீங்கள் 2 விஷயத்தையும் பார்க்க வேண்டியது, பெண் அதிகாரி கை உடைக்கப்பட்டார், ஃப்ராக்சர் ஆச்சு, அவங்களுக்கு கை உடைக்கப்பட்டார். அதுக்கு பிறகு அவர் விடுப்பில் செஞ்சார். அது மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அதுக்கு மேலே எடுக்கப்பட்ட கைது தொடர்ச்சி என்ன, இதை நீங்கள் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஒன்று நடவடிக்கையே எடுக்க முடியாத சூழ்நிலை வருது, இல்லை எந்த சூழ்நிலையும் நாங்கள் திமுககாரங்க காவல்துறை தான் எனக்கு தெரிந்து எளிதில் வந்து யாருமே தொட முடியாத துறை. அது நீதிபதியாக இருந்தாலும் சரி, அது சாதாரண குடிமகனை தான் தொட முடிய சொல்லுவேன். நான் பல தடவை பார்த்துருக்கேன். ரோட்டில் போகிற கலெக்டர் வராதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாமானிய தலை காஞ்சவன், ஒரு சராசரி மனிதன், என்னங்க எங்களுக்கு ரோடு வரலையேன்னு கேட்பான். நீங்களாம் என்ன கலெக்டர் வேலை செய்றீங்கன்னு கேட்பான். ஆனால் ஒரே ஒரு ஏட்டையா, ஒரே ஒரு குச்சி எடுத்துன்னு ரோட்டில் போவார், வணக்கம் ஏட்டையா அப்படின்வான். ஒரு ஏட்டையாக ஒரு சராசரி ஆளே கேள்வி கேட்க போய்விடுவான். ஆனால் அதே ஆள் கலெக்டர் கேட்பான். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற காவல்துறையில் கையை உடைக்கிறாங்க திமுககாரங்க. அது எவ்வளோ பெரிய அவமான உணர்வு அந்த காவல் ஆய்வாளர், பெண் காவல் ஆய்வாளருக்கு எடுத்திருக்கோம், அவங்க உண்டு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த தைரியம் எங்கே இருந்தது? நான் இப்படி கேட்குறேன்னா, 10 ஆண்டு காலம் வந்ததில்ல இந்த இவங்க அதிமுக ஆட்சி வரது முன்னாடி. இந்த வீரனுங்களாம் இந்த 10 ஆண்டு காலம் எங்கே போயிருந்தாங்க? இந்த 10 ஆண்டு காலத்தில் அப்பயே திமுககாரர் ஒரு கரைவேட்டிக்காரர் ஒரு காவல்துறை அலுவலர் காவல் நிலையத்தில் போய் ஒரு காவல் அலுவலரோட கையை உடைச்சாரு நம்ம கேள்விப்பட்டோமா? எங்கன்னா கன்னத்தில் அரைஞ்சானு உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த கொட்டு வீரம்னு கேட்குறேன். இந்த போலி வீரம் எங்கேருந்து வருது? அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா எதையும் நீங்கள் செய்வீங்கன்னு நான் இன்னொன்று புரிஞ்சுக்கிறேன். இப்போ சாதாரண காவல்துறையை நோக்கியே திமுகவினர் மனப்பான்மை இப்படி இருக்குன்னா, உச்சகட்ட அதிகாரத்துலையும் பவர்லையும் இருக்கிறவங்க காவல்துறையினர், அவர்களை நோக்கியே திமுகவினுடைய மனோபாவம் இப்படி இருக்குதுன்னா, மற்றவர்களை நோக்கி எப்படி இருக்கும்? சாமானியர்களை நோக்கி எப்படி இருக்கும்? அதிகாரிகளை நோக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளபடியே அச்ச உணர்வு வைத்துள்ளது. அதனால தான் நான் திருப்பவும் சொல்கிறேன், சென்ற ஆண்டு சொந்த செலவில் குழி வெட்டி கொண்ட திமுக இந்த ஆண்டு சவப்பெட்டியும் செய்து விட்டது. நம்ம சீக்கிரம் இதை பண்ணிடுவோம். அடுத்தது திமுகவை மூட வேண்டியது தான், சவக்குழியில் வைத்து. அந்த சூழ்நிலைக்கு அவங்க ஊப்பிகளே எடுத்து செல்வார்கள் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இது நம்ம
சட்டம் இவங்க எப்படி செயல்படுறாங்க, காவல்துறையை நோக்கி இப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஒருத்தர் குற்றவாளி இதெல்லாம் வந்து சட்டம், இது வந்து ஒரு மரபு மாண்பு. நீங்கள் ஒரு ரயில்வே மினிஸ்டர் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா தானே பொறுப்பேற்று, விபத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம், ரயில்வே மினிஸ்டருக்கும் ஒரு விபத்துக்கும் பொறுப்பில்லை. அது அந்த வண்டி ஓட்டுற அந்த லைனை பராமரிக்கிற ஆட்களோட சிக்கல். அப்படி இருக்கிற சூழ்நிலையே நான் ராஜினாமா பண்ண மினிஸ்டர்கள் இருந்த நாடு இது ஒரு காலத்தில். அப்படிப்பட்ட மந்திரிகள்லாம் இங்கே இருந்தாங்க. ஐயோ இந்த விபத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன், ஏன் துறையில் நடந்துச்சேன்னு இருந்த ஆளுங்க. உன்னை திருடன்னு சொல்லிட்டான், அதுக்காக தான் விசாரணை பண்ணி உன்னை வெளியில் விட்டா சாட்சியை கலைப்பேன்னு சொல்கிறான். அப்படி சொல்லி கைது பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆளை இன்னமும் நீங்கள் அமைச்சரவை பட்டியலில் வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய எண்ணம் எவ்வளோ திமிராக இருக்குது. அது இந்த பொன்முடி வழக்கில் பொறுத்த வரைக்கும் அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. இஸ் நோ மோர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவருக்கு எம்எல்ஏவா இல்லவே இல்லை, தொடர முடியாது. இல்லை, அது ஆட்டோமேட்டிக், அது இயல்பாக அது நிகழ்ந்துடும் சட்டப்படியா. ஆனால் அவர் அப்படி நடந்துடுச்சுன்றதை இன்னும் சபாநாயகர் அறிவிக்க தயாராக இல்லை. அவர் எம்எல்ஏ இல்லைன்னு இன்னமும் இணையதளங்களில் போட்டால் ஐயா பொன்முடி மினிஸ்டர்னு காட்டுது. இது அவமானம் இல்லையா? ஒரு குற்றவாளி மினிஸ்டர். நான் உங்களோட தார்மீக பொறுப்பு இல்லையா? நீங்கள் மற்றது விடுங்க. அப்போ என்ன மனோபாவே, நாங்கள் வச்சது தாண்டா சட்டம், போங்கடா அப்படின்ற பிஹேவியர் தான் அது. திருடனா தான் நாங்கள் மினிஸ்டர் தாண்டா, திருடன் தான் மினிஸ்டராக இருப்போம். நீ திருடனே சொன்னால் மினிஸ்டராக தாண்டா இருப்போம், நாங்கள் முன்னால் ஆனது பார்த்துக்கிட்டா. நீதிமன்ற தீர்ப்பே ஏற்க தயாராக அதுக்கு ஒரு களங்கம் கற்பிக்கிறாங்க, அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. இவர் கற்பிக்கிறதுனா இதே மாதிரி யாரோ ஒருத்தர் இவங்களை விடுதலை செய்தார்ல ஒரு நீதிபதி, கீழமை நீதிபதி, அவரோட நடத்தைக்கு யாரும் கூட தான் களங்கம் கற்பிக்கலாம்ல, ஸோ காரணம் கற்பிக்கலாம்ல. ஏன் அவர் விடுதலை செய்தார்? ஒரு நீதிமன்றம் இது அந்த காரணத்தின் அடிப்படையில் இவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்கன்னு முடிவுக்கு வருது. ஒரு நீதிமன்றம் இல்லைன்னு முடிவுக்கு வருது. அப்போ இதை நீங்கள் இதுக்கு ஒரு காரணம் கற்பிப்பீங்க, உள்நோக்கம் கற்பிப்பீங்கன்னா அந்த நீதிபதி உள்நோக்கத்தோட செய்தான்னு ஏன் காரணம் கற்பிக்கிற சூழ்நிலை வராது? இது நல்ல போக்கில். இதை பொதுவாக விவாதிக்க கூடாது. அதனால தான் நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை விமர்சிக்கலாம், நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்து நீதிபதியோ அதுக்கான காரணங்களை விமர்சிக்க கூடாதுன்றது அடிப்படை தான். ஆனால் தங்களுடைய கோர பல்லை வந்து இப்போ திமுக காட்டுகிறதுன்றதான் நம்ம பார்க்கணும். அதனால தான் கைது செய்யப்பட்டு ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு தொட்டுப்பாரு, தட்டிப்பாரு, கிள்ளிப்பாரு, சொரிஞ்சிப்பாரு அப்படின்லாம் எப்படி ஒரு கூச்சமே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் இப்படி வருது. நீங்கள் ஒரு திமுக காரரா, உங்கள் கட்சிக்காரரா ஒரு தனிப்பட்ட முறையில் போய் பார்ப்பது வருவது வேறு. ஆனால் நீங்கள் என்னோட வரிப்பணத்தில் இருக்கிற முதலமைச்சர், என்னையும் சேர்த்து ஆட்சி பண்ணுறது நீங்கள் முதலமைச்சர். நீங்கள் ஒரு திருடருக்கு அல்லது வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை நீங்கள் நல்லவர்னா அவரை தொட்டு பாருன்னா நீங்கள் அப்போ இப்படி தான் செய்வீங்களா? அப்போ இப்படி தான் நீங்கள் ரவுடிகளுக்கும் போக்கிலிகளுக்கும் நீங்கள் வக்காலத்து வாங்கலாம் அப்படி கேள்வி வருதுல. அதை சொல்கிற உரிமை வந்து அவருக்கு கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி பொறுப்பில் இல்லாத ஒரு திமுக நிர்வாகி விடுறாருன்னு வச்சுக்கோங்க, அதை நான் வேறு விதமாக புரியும். ஒரு முதலமைச்சர் இவ்வளோ ஒரு கேடு கெட்ட காரியத்துக்கு, ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசாத ஊடகங்கள் இல்லை, அவர் மீது வராத கூட இப்போ இல்லை, 15 ஆண்டுகளுமே அவர் வந்து ஊழலின் அடிப்படையை அவர் தான் பேஸ்மெண்ட்டு போட்டு உருவாக்கிட்டு வர்றார் ஊழல் மாளிகையை. அப்படி இருக்கிறவருக்கு நீங்கள் எப்படி கூச்சம் இல்லாமல் நீங்கள் இது போல் பேசுகிறீங்க? ஆனால் நீங்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது போன்ற செயல்பாடுகள், இது போன்ற ஆணவங்கள், இது போன்ற ஊழல்கள், இது போன்ற நிர்வாக திறனற்ற தன்மைகள், இவை எல்லாம் தான் நான் திருப்பவும் சொல்கிறேன், திமுக சீக்கிரம் குழியில் வைத்து மூட போட வேண்டிய கட்சியாக மாறிடும். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் அளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.